வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்க பதிவு உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம மத்திய பிரதேசத்துல இருக்கிற சில பிரம்மாண்டமான சதுப்பு நிலங்களை பத்தி பார்க்க போறோம். அதுல என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? இந்த இடங்கள்லாம் ஆரம்பத்துல இயற்கையா உருவானது கிடையாதுங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷங்க தங்களோட தேவைக்காக குடிநீருக்காக உருவாக்குன நீர்த்தேக்கங்கள் இவை. ஆனா இன்னைக்கு இயற்கை அது அப்படியே தன்வசப்படுத்திக்கிச்சு. ஒரு மனித உள்கட்டமைப்பு எப்படி வனவிலங்குகளோட சொர்க்கமா மாறுச்சுன்னு பார்க்கிறது ஒரு சிலிர்ப்பான அனுபவமா இருக்கும். வாங்க உள்ள போகலாம். ஓகே, இந்த பயணத்துல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் அப்டேட். முதல்ல மத்திய பிரதேச சதுப்பு நில பயணம் பற்றிய ஒரு அறிமுகம். அப்புறம் போபாலின் உயிர்நாடியான போஜ் சதுப்பு நிலம். மூணாவதா பக்ஷி விஹார்னு அழைக்கப்படுற ஷிர்பூர் சதுப்பு நிலம். நாலாவதா சாக்கிய சாகர். அப்புறம் கடைசியா இயற்கையால் மீட்கப்பட்டவை. வாங்க ஆரம்பிக்கலாம். பகுதி 1 மத்திய பிரதேச சதுப்பு நில பயணம், அதாவது மீட்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கான ஒரு சுவாரஸ்யமான பயணம். பகுதி 2 போஜ் சதுப்பு நிலம். போபால் நகரத்தோட நிஜமான உயிர்நாடி இதுதான். 3200. இந்த நம்பரை பார்த்ததும் ஏதோ ரேண்டமான நம்பர்னு நினைக்க வேண்டாம். இது போத் சதுப்பு நிலத்தோட பிரம்மாண்டமான பரப்பளவை ஹெக்டேர்ல குறிக்குது. நினைச்சு பாருங்க, 3000 ஹெக்டேருக்கு மேல மனுஷங்களால உருவாக்கப்பட்ட ஒரு இடம் ஆகஸ்ட் 2002ல சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தனித்துவமான ஈரநிலமா அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. மனுஷனோட தேவைக்காக உருவாக்கின ஒண்ணு உலகமே திரும்பி பார்த்துற அளவுக்கு ஒரு மாபெரும் சூழலியல் மையமா மாறியிருக்கிறது நிஜமாவே இயற்கையோட ஒரு மேஜிக் தாங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு சரியா சொல்லணும்னா 23 டிகிரி 14 நிமிஷம் வடக்கு, அப்புறம் 77 டிகிரி 19 நிமிஷம் 59 வினாடி கிழக்கு. அதாவது கரெக்டா போபால் நகர மையத்தோட மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது சிங்கிள் ஏரி கிடையாது. போஜ்தால் அப்படின்னு அழைக்கப்படுற மேலேரி, அப்புறம் கீழேரி அப்படின்னு மனுஷங்களால உருவாக்கப்பட்ட 2 நீர்த்தேக்கங்கள் ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சு உருவானதுதான் இந்த மாபெரும் நிலப்பரப்பு. இங்க ஒரு ஆச்சரியமான முரண்பாடு இருக்கு, கவனிங்க. ஒரு பக்கம் இந்த மேலேரி இன்னைக்கும் போபால் மக்களோட குடிநீர் தேவையில 40% பூர்த்தி செய்யுது. அதாவது மனுஷங்களோட உயிர்நாடி. ஆனா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அந்த கீழேரி அது முழுக்க முழுக்க இயற்கையோட ராஜ்யம். அங்க மேக்ரோஃபைட்டுகள், தாவர மிதவைகள், விலங்கு மிதவைகள்னு அபரிதமான உயிரினங்கள் செழித்து வளருது. மனுஷனோட அன்றாட வாழ்க்கையும் இயற்கையோட கட்டுப்பாடு இல்லாத செழிப்பும் இப்படி ஒரே இடத்துல கைகோர்த்து பயணிக்க முடியும்னு சொல்றதுக்கு இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேற எதுவுமே இருக்க முடியாது. இங்க இருக்கிற பல்லுயிர் தன்மையை பத்தி கேட்டீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க. வருஷத்துக்கு 20,000க்கும் மேற்பட்ட பறவைகள் இங்க வந்து குவிதுன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு காலத்துல பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்த வெள்ளை நாரைகள், கருங்கழுத்து நாரைகள், பட்டைத்தலை வாத்துகள், அப்புறம் கரண்டி வாயன், இப்படி பல அற்புதமான பறவைகள் இப்போ இங்க ரெகுலரா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த ஏரியால தண்ணி எவ்வளவு சுத்தமா இருக்கு, பறவைகளுக்கு தேவையான உணவு எவ்வளவு கொட்டி கிடக்குதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. அதுதான் சாரஸ் கொக்கு. இந்தியாவோட மிகப்பெரிய பறவை இதுதான். இதுங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுங்களோட பிரம்மாண்டமான பறக்கும் திறனும் வாழ்நாள் முழுக்க ஒரே இணையோட வாழ்ற அந்த பிணைப்பும் தான். இப்போலாம் அந்த கொக்குகள் 100ல இருந்து 120 வரைக்கும் கூட்டமா இங்க சுதந்திரமா சுத்தி திரியுது. இடம்பெயராத இந்த பறவைகளுக்கு மனுஷங்க உருவாக்குன ஒரு ஏரி இவ்ளோ பாதுகாப்பான ஒரு புகலிடமா மாறி இருக்கிறது நிஜமாவே ஒரு பெரிய அற்புதங்க. ஓகே, இப்படியே போபால்ல இருந்து இந்தூர் தார் ரோடு வழியா அடுத்த இடத்துக்கு போவோம். பகுதி 3 சிர்பூர் சதுப்பு நிலம். உள்ளூர் மக்கள் இத அன்பா பக்ஷி விஹார்னு கூப்பிடுவாங்க. 161. இந்த நம்பர் தான் சிர்பூரோட பரப்பளவு. ஜான்வரி 2022ல அங்கீகரிக்கப்பட்ட இந்த இடம் வெறும் 161 ஹெக்டேர் தாங்க. ஆனா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்களே, அது இந்த இடத்துக்கு ரொம்பவே பொருந்தும். பரப்பளவுல இது சின்னதா இருந்தாலும் இங்க இருக்கிற உயிரினங்களோட அடர்த்திய பாத்தீங்கன்னா தலை சுத்திடும். அவ்ளோ பெரிய சூழலியல் தாக்கத்தை இந்த சின்ன இடம் ஏற்படுத்துது. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் 22 டிகிரி 41 நிமிடம் 58 வினாடி வடக்கு, 75 டிகிரி 48 நிமிடம் 44 வினாடி கிழக்கு. இது ரொம்ப ஆழமான ஏரிலாம் கிடையாது. ரொம்ப ஆழமற்ற ஆல்கலைன், அதாவது காரத்தன்மை கொண்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு ஏரி. மழைக்காலங்கள்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 2 மீட்டர் ஆழம் வரைக்கும் விரிவடைஞ்சு தண்ணியை தேக்கி வச்சுக்கும். இது சும்மா ஏரி மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு வெள்ளம் வராம தடுக்கிற ஒரு மிகப்பெரிய இயற்கை அரணாகவே செயல்படுது. பக்ஷி விஹார், இந்த வார்த்தைக்கு பொருள் என்னன்னா பறவைகள் சரணாலயம். போன 2 நூற்றாண்டுகளா, அதாவது 200 வருஷங்களா மனுஷங்களோட பெரிய தலையீடு எதுவும் இல்லாம இது தன்னைத்தானே நிலைநிறுத்திக்குச்சு. ஒரு செயற்கையான நீர்த்தேக்கம் 200 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்போ கிட்டத்தட்ட ஒரு இயற்கையான ஏரியாவே பரிணாமம் அடைஞ்சிருச்சு. அதனாலதான் மக்கள் இதை ரொம்ப பொருத்தமா பக்ஷி விஹார்னு கூப்பிடுறாங்க. அந்த சின்ன 161 ஹெக்டேருக்குள்ள என்னென்ன இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்றேன் கேளுங்க.
175 வகையான நிலவாழ் தாவரங்கள், 130 வகையான பறவைகள், 30 இயற்கை மற்றும் வளர்க்கப்படுற மீனினங்கள், 8 வகையான ஊர்வன, அப்புறம் 6 வகையான மேக்ரோஃபைட்டுகள். என்ன ஒரு செறிவான பல்லுயிர் தன்மை பாருங்க. அந்த ஏரியால இருக்கிற ஊட்டச்சத்து நிறைஞ்ச தண்ணி தனக்குள்ளே ஒரு சின்ன உலகத்தை உருவாக்கி இத்தனை உயிர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்கு. குறிப்பா குளிர்காலம் வந்துட்டா போதும், இங்க பறவைகளோட திருவிழா தான். காமன் போச்சார்ட், அச்சுறுத்தலுக்கு உள்ளான எஜிப்திய கழுகு, அப்புறம் இந்திய ஆற்று ஆளா மாதிரியான பல அரிய வகை பறவைகளுக்கு இதுதான் ஃபேவரட் ஸ்பாட். இந்த பறவைகளுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற மக்களுக்கு தேவையான மீன் வளமும் பல அரிய மருத்துவ குணமுள்ள செடிகளும் இங்க கொட்டி கிடக்குது. ஒரு பெர்ஃபெக்டான ஈகோசிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். சரி, அப்படியே நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு வருவோம். பகுதி 4, சாக்கிய சாகர். இத சிவபுரியின் ஆபரணம்னு கூட சொல்லலாம். நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிற இந்த சாக்கிய சாகர் 248 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. இதுவும் ஜனவரி 2022ல தான் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இதோட மிகப்பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? மனுஷங்களால உருவாக்கப்பட்ட இந்த நீர்த்தேக்கம் அப்படியே சிவபுரி எல்லையில இருக்கிற பாதுகாக்கப்பட்ட மாதவ் தேசிய பூங்காவுக்கு உள்ளேயே அமைஞ்சிருக்கு. ஒரு நேஷனல் பார்க்குள்ள ஒரு செயற்கை நீர்த்தேக்கம் எந்த அளவுக்கு இயற்கையோட ஒன்றிணைஞ்சிருக்குன்னு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த இடத்தோட லேண்ட்ஸ்கேப் ரொம்பவே வித்தியாசமானதுங்க. திறந்தவெளி நீர்ப்பரப்பு, சுத்தி சதுப்பு நிலங்கள், அப்புறம் மரத்தோட்டங்கள்னு எல்லாமே கலந்த ஒரு சூப்பரான மொசைக் மாதிரி இருக்கும். இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, இதோட வடகிழக்கு பகுதியில வருஷம் முழுக்க தண்ணி இருக்கும். ஆனா வடமேற்கு பகுதி பெரும்பாலும் வறண்டு தான் இருக்கும். இந்த விசித்திரமான செட்டப்னால பல வகையான உயிரினங்கள் வெவ்வேறு காலநிலைகள்ல இங்க தழைத்தொங்க முடியுது. சரியான ஆயத்தொலைவுகள் பார்த்தீங்கன்னா 25 டிகிரி 26 நிமிடம் 03 வினாடி வடக்கு, 77 டிகிரி 42 நிமிடம் 25 வினாடி கிழக்கு. புகழ்பெற்ற சிவபூரியின் 3 ஏரிகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த ஆழமற்ற ஏரி ஊட்டச்சத்துக்களை பேலன்ஸ் பண்றதுலயும் நிலத்தடி நீரை ரீசார்ஜ் பண்றதுலயும் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. உள்ளூர் நிர்வாகத்தோட பாதுகாப்பு திட்டத்துக்கே இதுதான் ஒரு முக்கியமான மையமா இருக்கு. இங்க இருக்கிற விலங்குகளோட கணக்க பார்த்தா நீங்க மிரஞ்சிடுவீங்க. 73 வகையான பறவைகள், 19 பாலூட்டிகள், 19 மீனினங்கள், 9 ஊர்வன. இது ஏதோ சாதாரண குட்டை கிடையாதுங்க. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி வரப்போற இடம்பெயரும் பறவைகளுக்கு இது ஒரு மிக முக்கியமான ரெஸ்டிங் பாயிண்ட். அவங்களுக்கு தேவையான அத்தனை உணவும் பாதுகாப்பும் இங்க கிடைக்குது. ஆனா இதை எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இங்க இருக்கு. அதுதான் மகர் முதலை. ரொம்ப வலிமையான மூர்க்கமான இந்த முதலைகள் தான் இந்த ஏரியாவோட நிரந்தரவாசிகள். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ரொம்ப மென்மையான சின்னஞ்சிறு பறவைகள் கூட்டம், அதுங்களுக்கு மத்தியில இவ்வளோ பிரம்மாண்டமான ஆபத்தான முதலைகள். இந்த முரண்படான 2 உயிரினங்களும் ஒரே தண்ணியை ஷேர் பண்ணிக்கிறத பார்க்கறதுக்காகவே ஏகப்பட்ட வைல்ட் லைஃப் டூரிஸ்ட்கள் இங்க வராங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ நம்மளோட பயணத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, இயற்கையால் மீட்கப்பட்டவை. சுருக்கமா சொல்லணும்னா மனிதன் உருவாக்கிய காடு. இன்னைக்கு நாம பார்த்த போஜ், சிர்பூர், சாக்கிய சாகர் இந்த 3மே ஆரம்பத்துல என்னவோ பாசனத்துக்காகவும் குடிநீருக்காகவும் கட்டப்பட்ட வெறும் செயற்கை நீர் தேக்கங்கள் தாங்க. ஆனா இன்னைக்கு பல 100 வருஷங்கள்ல இயற்கை இதை அப்படியே தத்தெடுத்துக்குச்சு. இது நிலத்தடி நீரை பெருக்குது, வெள்ளத்தை தடுக்குது, அழிஞ்சிட்டு வர்ற உயிரினங்களுக்கும் இடம்பெயரும் பறவைகளுக்கும் ஒரு சொர்க்கமா மாறி நிக்குது. இயற்கையோட அந்த பொறுமையும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற திறனையும் நினைச்சா உண்மையிலேயே மேய்ச்சல் இருக்குது இல்ல. கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். நம்ம தேவைக்காக கட்டப்பட்ட உள்கட்டமைப்புகளே இயற்கையோட சேர்ந்து இவ்ளோ பெரிய மேஜிக் பண்ணியிருக்குன்னா, இன்னைக்கு நாம கட்டுற உள்கட்டமைப்புகளை நாளைய வனவிலங்கு சரணாலயமா மாறுற மாதிரி ஏன் நாம டிசைன் பண்ணக்கூடாது? யோசிச்சு பாருங்க. மத்திய பிரதேசத்துல இது போல யஷ்வந்த் சாகர், தவா நீர்த்தேக்கம், இன்னும் சில இடங்கள் கூட இயற்கையோட பொக்கிஷங்களா இருக்கு. அதை பத்தி நம்ம வேறொரு விளக்கப்பதிவுல விரிவா பேசலாம். மனுஷங்களோட இன்ஜினியரிங்கும் இயற்கையோட பல்லுயிர் தன்மையும் கைகோர்க்கும் ஒரு அருமையான எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருங்க. இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.